ஹாய், வெல்கம் டு ரியல் அண்ட் ரியல். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் ஜோஷுவா பேசுகிறேன். போன வீடியோவுக்கு ஆதரவு கொடுத்தீங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ நான் போட போகிற வீடியோக்கு மறக்காமல் ஆதரவு கொடுங்க. மறக்காமல் எங்கள் ரியல் அண்ட் ரியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். இன்றைக்கி நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சம்பவங்கள். சிறப்பான தரமான சம்பவங்களை இனிமேல் தான் பார்க்க போகிறோம். ஓகே, நேரத்தை வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாமா? வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் சீசன் பிக் பாஸில் சம்பவம் செஞ்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கஞ்சாகர் பண்ணனா. என்னன்னா, பரணியை சிலிண்டருக்கு அடிக்க போனார். இவ்வளவு கோவக்காரன் நம்மளுக்கு தெரியாம போச்சே. அடிக்க போனது இல்லாமல் நிறைய வார்த்தை வேற விட்டு விட்டாரு. அதுக்கப்புறம் அடுத்த வாரம் அதே வாரத்தில் எடுத்துக்கிட்டானாரு. சிறப்பான சம்பவம். அதே சீசனில் காயத்ரி வந்து ஓவியா கிட்ட சண்டை போட்டுருக்கும் போது, அம்மா தாயி நீ எனக்கு வாய்ப்பு தர வேணாமா அப்படின்னாங்க. அந்த அம்மா தாயி எங்க இருக்காங்கன்னு இப்போ தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓவியா வந்து ஜூலி வந்து கொஞ்ச நேரம் உன்னை கொல்லட்டா ஜூலின்னு பண்ணாங்க. சரியான சம்பவம் அது. அதே சீசனில் வந்து சக்தி ட்ரிகர் பண்ணிட்டு இருந்தாரு. சக்தி வேறு யாரும் இல்லை, டாக்டர் பி வாசரோட பையன் தான் சக்தி அவர்கள். அவர் வந்து ட்ரிகர் என்ற பேர் வாங்கினாரு. இந்த ஒவ்வொரு பிக் பாஸ்லயும் ஒரு வார்த்தைக்கு ட்ரெண்ட் ஆன மாதிரி ஃபர்ஸ்ட் சீசன்ல பிக் பாஸ்ல வந்து 100% அந்த வார்த்தை செம்மையா ட்ரெண்ட் ஆச்சு. நம்ம ஸ்னேகன் சார் சொல்லுவாங்க 100% அப்படின்னு சொல்லியிருப்பாரு. வாய்ஸ் வரங்கதான் தெரியல, சாரி. அதே சீசன்ல வர்க்க கண்டஸ்டன்ல வந்து நம்ம ஹரிஷ் கல்யாண் அவர்கள் வந்தாங்க. அவரும் நல்லா ஃபேமஸ் ஆனாரு. அவர் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் அதிகமானாங்க. ஹரிஷ் கல்யாண் அவர்கள் அந்த டைம் என்ன கூட பார்த்து நிறைய ஹரிஷ் கல்யாண் மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. நிறுத்திக்கிறோம், இதோட பூராத்தையும் நிறுத்திக்கிறோம். சரி விடுங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பிக் பாஸ் செம்ம ட்ரெண்டான ஹரிஷ் கல்யாண் வந்து ஆக்சுவலாக பிக் பாஸ் வந்த பிறகு தான் ஒரு நிறைய சான்ஸ் கிடைச்சது ஹரிஷ் கல்யாண் அவர்களுக்கு வந்து. அடுத்த செகண்ட் சீசனில் நடந்த சம்பவங்கள் பார்த்தீங்கன்னா, டாலி பாலாஜி நித்யா அவங்கள உள்ள அனுப்பிச்சாங்க. அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான், பட் ரெண்டு பேரும் பிளான் பண்ணி உள்ள அனுப்பிச்ச மாதிரி தான் இருக்கு. அது ஒரு சிறப்பான சம்பவம். மகத் வந்து மும்தாஜை வெறுப்பேற்றிட்டு இருந்தது. அப்பப்போ ஐஸ்வர்யா வந்து பாலாஜி மேலே குப்பையை கொட்டினது. அதே சீசனில் சென்ட்ராயனை பார்த்து ஐஸ்வர்யா நாயின்னு சொன்னாங்க. அது ஒன்று. இந்த மாதிரி சிறப்பான சம்பவம்லாம் இருந்தது பிக் பாஸ் சீசன் செகண்டில். பிக் பாஸ் தேர்ட் சீசன், அதாவது எல்லாருக்குமே பிடிச்ச சீசன், எனக்குமே ரொம்ப பிடிச்ச சீசன். சரி, ஃபன்னான ஒரு சீசனாக இருந்தது. நம்ம சாண்டி மாஸ்டர், கவின் அண்ணன், முகின் ராவ் எல்லாருமே செம்மையாக ஃபன் பண்ணிருந்தாங்க. ஒரு பாட்டு செம்ம ஃபேமஸ் ஆச்சு. ஆணுங்க பெண்ணுங்க எல்லாருமே இங்கே ஓரினுங்க. சரியான பாட்டு இது. அதுக்கடுத்து அதே சீசனில் வந்து நம்ம வத்தி வச்சு வனிதா வந்திருந்தாங்க. அது சிறப்பான சம்பவம். அதை பற்றி நான் பேச விரும்பல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அதே நிறைய டாஸ்க்லாம் அதே சீசனில் ஒரு டாஸ்க் கொடுத்துருந்தாங்க. ஆக்டர் கெட்டப்லாம் போட்டு அதில் சாண்டி மாஸ்டர் வந்து எஸ்டிஆரோட கெட்டப் ஒரு டாஸ்க் பண்ணியிருந்தாரு. அப்படி எஸ்டிஆர் மாதிரி பேசிக்கிட்டு பண்ணாரு. சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி கவின் அண்ணன் வந்து அஜித் சார் கிட்ட போட்டு பண்ணிட்டு இருந்தாரு. அஜித் சார் வாய்ஸ் வரல அப்படின்னாலும் பேசி மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாரு. முகின் ராவ் அண்ணன் வந்து தளபதி கிட்ட போட்டு பண்ணிட்டு இருந்தாங்க. சூப்பராக இருந்தது. அதே டைம்ல வந்து நல்ல சூப்பரான பிக் பாஸ் அது. எல்லாருமே இந்த மாதிரி ஒரு பிக் பாஸ் வராதடா அப்படின்னு யோசிச்ச ஒரு பிக் பாஸ். அடுத்தது சீசன் 4 போலாமா? அதில் பார்த்தீங்கன்னா ஆரி பாலாஜி அவங்களோட கிளாஷ் நல்ல ஒரு ட்ரெண்ட் ஆச்சு. அதில் ட்ரெண்டிங்கான வார்த்தை வந்து அன்பு ஜெயிக்கும் நம்புறியா இல்லையா அப்படின்னு சொன்னாங்க. அதில் ஹாரி தான் ஜெயிச்சாரு. அதே சீசனில் வந்து சாரிப்பான்ற வார்த்தை ரொம்ப ட்ரெண்ட் ஆச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரோபோட் டாஸ்கில் வந்து நிஷா வந்து அர்ச்சனா வலை வச்சிருவாங்க. அப்போ வந்து டாஸ்க் முடிஞ்ச பிறகு சாரி கேட்பாங்க. அர்ச்சனா மன்னிக்க மாட்டாங்க. அதில் வந்து சாரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அது நல்லா ட்ரெண்ட் ஆயிடுச்சு. எப்படின்னா, அந்த நவரசம்ல ஒரு சாங் வரும் இல்லையா, தூரிகா சாங்ல வந்து ஸ்வாரிகா அப்படின்னு வரும் இல்லையா, அதை கட் பண்ணி அப்படி சாரிப்பா அப்படின்னு போட்ட மாதிரி அந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்படி ஒரு ஃபன்னான ஒரு டாஸ்காக போச்சு. அந்த சீசன் வந்து நல்லா போச்சு. என்ன அப்போ ஆரி பாலாஜோட கிளாஷ். ஆரி வந்து அவரை பார்த்து உனக்கு முன்னாடி இந்த உலகத்தை பார்த்தவன்டா அப்படின்னு சொன்னார். அந்த சீசன் யாரும் பார்த்தாங்களா எனக்கு தெரியல, நான் பார்த்துருந்தேன். அதுக்கடுத்து 5th சீசன் ராஜ் அண்ணன் நல்லா ஃபன் பண்ணிட்டு இருந்தாரு. டைட்டில் வின் பண்ணாரு. பட் அவர் ஃபேமஸ் ஆனாரோ இல்லையோ, அமீர் பாவனி ஃபேமஸ் ஆயிட்டாங்க. அதே மாதிரி 6th சீசனில் தாமரை எல்லாம் நல்லா பண்ணாங்க. நம்ம விஜய் பிரியங்கா அக்கா அவங்க நல்லா விளையாண்டாங்க. சூப்பரான ஒரு பிக் பாஸ் அது. சூப்பரான பிக் பாஸ் சொல்ல மாட்டேன், சுமாரான பிக் பாஸ் தான். அதுக்கப்புறம் சீசன் 6 பிக் பாஸ் வேற லெவல் பிக் பாஸ் அது. நிறைய கான்ட்ரவர்சி கலப்புனது. அசீம் அண்ணன் வந்தாரு. அதுக்கு டிஆர் வேகிறது காரணமே அவர் தான் நினைக்கிறேன் இல்லை, அதுதான் உண்மை. நல்லா விளையாண்டாரு, நல்லா கோவப்பட்டாரு. கோவம் எல்லா மனுஷன் வர்றது தான் சிறப்பான பிக் பாஸ் சீசன் 6 வந்து. மைனா வந்து ஒயிட் கார்டு கண்டஸ்டனா உள்ள வந்தாங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா காமெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது, அங்கெல்லாம் பரவாயில்ல எழுதி கொடுத்தா காமெடி பண்ணிடுவாங்க, பண்ண முடியாது வளரி விட்டாங்க. என்ன இருந்தாலும் மனசில் வரலாமா? சரி, ஓகே. அது நல்லா ட்ரெண்டிங்காக இருந்தது. அதே சீசன் பிக் பாஸில் வந்து ராபர்ட் மாஸ்டர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணார். பெர்ஃபார்ம் பண்ண அவரே சொல்லிக்கிறாரு, ஆனால் பண்ணார். இதில் ஒரு ராணி மகாராணி டாஸ்க் ஒன்று கொடுத்துருந்தாங்கல்ல, அதில் வந்து ரட்சிதா வந்து என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சிறிது நீர் கொடுங்க அப்படின்னு சொல்கிற பதிலாக கொஞ்சம் மாற்றி சொல்லிட்டாங்க. செம ஃபன்னாக இருந்தது அது. அதே சீசனில் விக்ரம் சொல்லிட்டு அறம் வெல்லும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அறம் வென்று சண்டான்னு தெரியல, அசீம் தான் வென்றாரு. அதுவும் நல்ல ஒரு சீசன். சரி, 2 பேர் பணத்தை எடுத்துகிட்டு போவாங்களான்னு பார்த்தீங்கன்னா அந்த சீசனில் தான் நடந்துச்சு. ஏன்னா இது மாதிரி சீசன் நடக்கல. அமுதவானன் அண்ட் விஜய் கதிர் தான் அந்த பணத்தை எடுத்துகிட்டு போனாங்க. நல்லா சூப்பராக விளையாண்டாங்க அவங்களும். ஃபர்ஸ்ட் ஃபைனலிஸ்ட் அமுதவானன் தான் வந்தார். ஒரு விஜய் ப்ராடக்ட் தூக்கிவிட்டாங்களா தெரியல, அது ஓகே. சீசன் 7க்கு போவோம். சீசன் 7ல் வந்து பார்த்தீங்கன்னா பிரதீப் ஆண்டனி, நிக்சன் எல்லாருமே இருந்தாங்க. நிறைய பேர் இருந்தாங்க. சூப்பராக இருந்தது. நம்ம வெந்து தெரிந்தது காடு குல் சுரேஷ் வந்திருந்தாரு. அவரும் நல்லா விளையாண்டார் பிக் பாஸில். விளையாண்டாரான்னு தெரியல,
ஏதோ பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் அவர் பரணி மாதிரி சிவரேற ட்ரை பண்ணார். பட் அப்புறம் வெளியே அனுப்பிச்சு விட்டாங்க, அவரையும் வெளியே போப்பான்ட்டு. நல்லா பண்ணாங்க. இதில் சோகமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிரதீப் ஆண்டனி அவங்களுக்கு ரெட் கார்டு கொடுத்து அமைச்சிட்டாங்க. அது பண்ணியிருக்க கூடாது. விமன் சேஃப்டி இல்லைன்னு சொல்லி ரெட் கார்டு கொடுத்து அமைச்சாங்க. ஆனால் போன வருஷம் அந்த விமன்ஸ் அவார்டுக்கு அவர் தான் கூப்பிட்டு அவார்டு தர சொன்னாங்க. ஒரு பெரிய விஷயம் இல்லையா? நல்ல ஒரு கேரக்டர் அவர். தெரிஞ்சுக்கிட்டியா? பிக் பாஸ் வரலாற்றில் ஒரு வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட் உள்ள வந்து டைட்டில் வின் பண்ணது பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 7 தான் நடந்தது. அர்ச்சனா அவங்க தான் டைட்டில் வின் பண்ணியிருந்தாங்க. எல்லாரும் ஜோரா ஒரு கை தட்டுங்க. சீசன் 8 பார்த்தீங்கன்னா அது ஒரு சிறப்பாக முத்துக்குமரன், நம்ம சவுண்டு, அருண் பிரசாத் எல்லாம் வந்தாங்க. அவங்களும் நல்லா சிறப்பாக விளையாண்டாங்க. விஷாலும் நல்லா விளையாண்டாரு. அது தீராத படத்தில் விஷால் சார் நடிச்சார். ஆனால் இவர் உண்மையில தீராத பிள்ளையா இருந்தார். இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு தெரியல. தெரிஞ்ச கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக போச்சு அந்த பிக் பாஸ். ஜாக்லினா வந்திருந்தாங்க. எல்லாமே சொல்ல விளையாண்டாங்க. ஒவ்வொரு சீசனும் ஒரு டேக்லைன் இருந்துச்சு. என்னன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் சீசன் வந்து ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது நாங்கள். அடுத்தது நல்லவர் யாரு, கெட்டவர் யாரு அப்படின்னு சொன்னாங்க. 3ஆவது சீசன் வந்து இன்னும் உலகத்தில் என்னென்ன கொடுமையெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கோ அப்படின்னு ஒரு டேக்லைன். 4ஆவது சீசன் வந்து தப்பு செஞ்சா தட்டி கேட்பேன், நல்லது நான் தட்டி கொடுப்பேன் அப்படின்னு கமல் சார் வாய்ஸ் வரல வரும். 5வது சீசன்ல வந்து என்னன்னு தெரியல. தெரிஞ்ச கமெண்ட்ல சொல்லுங்க. 6வது சீசன் வந்து நடிக்காதீங்களா அப்படின்னு ஒரு டாஸ்க் ஒன்று. 7வது சீசன்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீட்டில் மாமியார் சண்டை போட்டாங்கன்னா சொல்லுவாங்க வீட்டை 2 ஆக்கிடுவேன் அப்படின்வாங்க. அதான் டேக்லைன். வீடே 2 ஆயிருச்சு அப்படின்னு ஒரு டேக்லைன் வந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 8th சீசன் வந்து பார்த்தீங்கன்னா ஆளும் புதுசு ஆட்டமும் புதுசு அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. ஆனால் எல்லாமே இல்லை புதுசாக இருந்தது. அதில் ஃபர்ஸ்ட் வந்து 24 மணி நேரத்திலேயே சாட்சினா வெளியே அமைச்சாங்க. அது கொஞ்சம் புதுசாக இருந்தது. எப்படி இருந்ததுன்னா ஆனால் அது புதுசாக இருக்குன்ற மாதிரி தான் இருந்தது. ஓகே, சீசன் 9 என்ன நடக்க போகுதுன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்களும் பாருங்கள், நானும் பார்க்குறேன். சரி, இதில் டைட்டில் வின் பண்ணவங்க என்ன பண்ணாங்கன்றதை பார்க்கலாமா? பிக் பாஸ் சீசன் ஃபர்ஸ்ட் ஒரு டைட்டில் வின்னர் வந்து நம்ம ஆரவு. அவர் வந்து 2 படம் நடிச்சார். இப்போ கல்யாணம் செட்டில் ஆகிட்டாரு. செகண்ட் சீசனில் வந்து ரித்விகா டைட்டில் வின் பண்ணாங்க. அவங்களும் 2ஆம் உலக போரின் கடைசி கொண்டு இப்போ தண்டல்காரன் படத்தில் நடிச்சிருக்காங்க. முகின் ராவ் 3ஆவது சீசனில் டைட்டில் வின் பண்ணாங்க. அவங்க வந்து ஒரு படம் நடிச்சார் வேலைன்னு சொல்லிட்டு. அடுத்து என்ன பண்ணுறாருன்னு தெரியல. அடுத்தது 4th சீசனில் டைட்டில் வின் பண்ண ஆரி. அவர் வந்து நெஞ்சுக்கு நீதி போன்ற படம் நடிச்சிருந்தாரு. அதுக்கப்புறமா இப்போ வா தமிழா வா ஷோ ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. 5th சீசனில் டைட்டில் வின் பண்ண ராஜ் அண்ணன். அடுத்தது படம் நடிப்பாருன்னு பார்த்தா கொஞ்சம் விஜய் தான் இருந்தார். அதுக்கப்புறம் போயிட்டு பன் பட்டர் ஜாம் படம் நடிச்சார். அந்த படம் ரிலீஸ் ஆகி நல்லா ஓடி இருக்குன்னு சொன்னாங்க. நம்ம தளபதி விஜய் அந்த படத்தை வந்து சூப்பராக பண்ணிருக்கீங்க அப்படின்னு பாராட்டினாராம் அப்படின்னு ராஜ் அண்ணன் சொல்லிட்டாரு. இப்போ கூட குக்வித் குமாரில் டைட்டில் வின் பண்ணியிருக்காரு. ஓகே, அவருக்கு நம்ம சேனல்ஸ் வாழ்த்து தெரிவிச்சிருவோம். 6th சீசனில் டைட்டில் வின் பண்ண நம்ம அசீம் அவர் வந்து இப்போ என்ன பண்ணிருக்காருன்னு தெரியல. 7th சீசனில் டைட்டில் வின் பண்ண அர்ச்சனா வந்து இப்போ சேனல்ஸ்லாம் பேசிட்டு இருக்காங்க, நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக அவங்களை எங்கேஜ் பண்ணிட்டாச்சு அருண் பிரசாதோட. ஓகே, 8th சீசனில் வின் பண்ண முத்துக்குமரன் இப்போ வந்து க்ரோ கபடி கமெண்ட்ரி கொடுத்துட்டு இருக்காரு, நல்லா பண்ணுறாரு. ஓகே, 9th சீசனில் வரப்போகிறோம். என்னென்ன பண்ண போகிறாங்க, என்னென்ன செய்ய போகிறாங்கன்றதை நம்ம இனிமேல் பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பிக் பாஸில் ஒரு சில வார்த்தைகள்லாம் ட்ரெண்ட் ஆச்சுன்னு சொல்லிட்டேன். சீசன் 7 வந்து ஏண்டாடு இந்த வார்த்தை ரொம்ப ட்ரெண்ட் ஆச்சு. சிறப்பான ஒரு பிக் பாஸ் அதெல்லாம் வந்து. ஆனால் எனக்கு தெரிஞ்ச பிக் பாஸ் வரலாற்றிலேயே பிக் பாஸ் சீசன் 4 வந்து ஒரு டாஸ்க் ஒன்று கொடுத்தாங்க. அவங்க ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தி வெளியே அனுப்பலாம்னு சொல்லிட்டு நம்ம சுரேஷ் தாத்தா ஈஸியாக யூஸ் பண்ணிக்கிட்டாரு. அது வந்து நடக்கல. அதான் பெரிய விஷயம். ஒரு விஷயம் வந்து அவருக்கும் வேல்முருகனுக்கும் ஒரு கிளாஷ் நடந்தது ஏதோ ஒரு விஷயத்துக்காக. அது வந்து நல்ல இதுவாக போச்சு. அவரை பிக் பாஸ் பார்த்து பிக் பாஸே நல்லா கொளுத்தி போட்டிருக்கே நீ பட்டாசு அப்படின்னாரு. ஆக்சுவலாக கொளுத்தி போடுற இவர் தான். அதில் அப்படி ஒரு சீசன் பிக் பாஸ் வந்து 7 சீசனாக வந்து பிக் பாஸ் வந்து விக்ரம் ஹோஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தார். இப்போ சந்தனம் ஹோஸ்ட் பண்ணுறாரு. 2 சீசனாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிற மக்களுக்கு. அப்புறம் விக்ரம்னு ஞாபகம் வந்துருச்சு. சீசன் 7 விக்ரம்னு ஒருத்தர் வந்தார். அவர் என்ன பண்ணாருன்னு தெரில. பிக் பாஸ் வந்து அவர் வந்து விக்ரம் நீங்கள் பெட்ரூம் திறங்க, நீங்கள் பெட்ரூம் போட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அதனால் பண்ணிட்டு இருந்தார் நினைக்கிறேன். ஒழுங்காக விளையாடுந்தாருன்னா கொஞ்சம் இங்கே வந்திருப்பார். அவர் ஃபேன்ஸ் சார் நான் என்ன மன்னிச்சிங்கப்பா, ஃபனுக்காக தான் சொன்னேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு என்ன இருக்கேன். அடுத்து இனி வர பிக் பாஸில் என்ன நடக்க போகுதுன்றதை நம்ம பொறுத்தர் தான் பார்க்கணும். அக்டோபர் 5 ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் 6 மணிக்கு மறக்காமல் பாருங்கள் பிக் பாஸை. நான் சேதன் வாய்ஸில் ட்ரை பண்ணுறேன், கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். செம்மையாக இருக்கும் பிக் பாஸ். வர ஞாயிற்றுக்கிழமை மறக்காமல் பார்க்கணும். புரியுதா? என்ன கும்பிட்டு ஹாப்பி என்னாச்சு? ஓகே, நல்லா இருக்குன்னு தான் நினைக்கிறேன். பாருங்கள். நான் ஏதாவது சொல்ல மறந்துருந்தேன்னா கமெண்ட்டில் சொல்லிடுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். மேலும் தகவலை தெரிஞ்சுக்க எங்கள் ரியல் அண்ட் ரியல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. ஓகேவா? வாய்ஸ் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, டாட்டா, பாய் பாய், வரட்டா.